இது பாருங்கள், இந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸு, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் சூப்பராக இருக்குது. எல்லாமே எல்லா ஃப்ளவர்ஸுமே கொண்டு வந்து இங்கே டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அங்கே அந்த ஃப்ளவர்ஸ், அங்கே சன்ஃப்ளவர் மாதிரிலாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. நம்ம இந்த சைட் போய் பார்ப்போம். வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு ஃபாரஸ்டில் வந்து ஒரு வீடு இருக்க மாதிரியும், ஒரு கேர்ள், ஒரு உமன் வந்து அறுவடை பண்ணுற மாதிரியும், ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்காங்க. கீழே வந்து அந்த பிரிஞ்சால் செடியெல்லாம் வந்து அவங்க பிளான்ட் பண்ணியிருக்காங்க. பிரிஞ்சால்லாம் பாருங்க அங்கே கீழே இருக்குது. அந்த சாமந்தி பூவெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே தனியாக அந்த இதெல்லாம் க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அண்ட் தென் அங்கே டக்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. தென் அதுக்கும் அது குடிக்கிறதுக்கு தண்ணி, முயல் எல்லாமே வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த மாடு, இந்த காலம், இந்த மாடு சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் ரோஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. எத்தனை கலர், எத்தனை வெரைட்டி ஆஃப் ரோஸ் வந்து இங்கே இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வந்து ஆர்ட்ஸ் மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த சீரியல் செட்ஸு எல்லாமே நல்லா இருக்கு. அந்த இலையிலேயே ஆர்ட் ஷேப்ல வச்சிருக்காங்க. அதான் ஹைலைட்டாவே இருக்கு. பூங்காவை சுத்தமாக வைத்திருக்க ஒத்துழைப்பு நல்கிட வேண்டுகிறோம். பூங்காவிற்குள் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. தங்கள் குழந்தைகள் மற்றும் உடைமைகளை அந்த பாட்ஸ்ல நிறைய இது, அந்த தொட்டிலெல்லாம் நிறைய பூஸ் வச்சிருக்காங்க. நிறைய பூ வச்சிருக்காங்க. அதோட ஆம்பியன்ஸ் அவங்க அமைச்சு வச்சிருக்கிறதே வந்து நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. இருக்கிறதுலே ஒர்த்தான ஒரு இதுன்னு சொல்லணும் அப்படின்னா, இங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆடி அடங்கியிருக்கு பாருங்க. அது அதோட இது, அதோட சாரல் வந்து நம்ம மேலேயே அடிக்குது. பூக்களை பறிக்காதீர்கள். மீறினால் 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சாரலுக்காக. அங்க என்னென்னலாம் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருந்தாங்களோ இங்கேயும் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அதுவும் இங்கெல்லாம் பஞ்சா வச்சிருக்காங்க. வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு அது ஃபுல்லாவே. வாங்க நம்ம போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ப்ளூ டைசி இந்த பூலாம் வச்சுருக்காங்க. ஐ திங்க் ஸோ இது வந்து என்னன்னு தெரியலை. ஆக்சுவலாக இது வந்து 49th மலர் காட்சின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளவர் ஷோ வந்து 49வது ஃப்ளவர் ஷோ இங்கே ஏற்காடில். இங்கே பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே வந்து நிறையா இருக்குது. இங்கே வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தங்க, ஒரு பார்பி மாதிரி ஒரு ஸ்டாச்சூஸ் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க ஒரு கேர்ளில். தட் ஆல்சோ வெரி நைஸ். எல்லா வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸும் இங்கே இருக்குது. ஆர்னமெண்டல் சன்ஃப்ளவர் இருக்குது, லில்லியம் இருக்குது, இந்த சாமந்தி பூ சொல்லுவாங்க அது இருக்குது, பேர்ட் ஆஃப் பாரடைஸ் இருக்குது, இது சால்வியா. இது மேக்ஸிமம் நம்ம வெளியவே இந்த ஃப்ளவரை நம்ம பார்த்துருப்போம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்தது வந்து ஃப்ளவர் ஷோ ஸ்டார்ட் ஆகி நாங்கள் வந்து ஒரு 1 வீக் அப்புறம் தான் வந்திருக்கோம். அதனால் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து இந்த அடிக்கிற வெயிலில் வந்து நம்மளாலே தாங்க. நாங்கள் வந்து ஃப்ளவர் ஷோக்கு வந்தது கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம். ஒரு 5th டே அந்த மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதனால் மனுஷனாலே அடிக்கிற வெயிலை தாங்க முடியல. ஆனால் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் சுருங்கிடுச்சு, கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வாடி தான் இருக்குது. ஆனால் ஒரு சில ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து 2 உமன்ஸை வச்சு போட்டிருக்காங்க, 2 கேர்ள்ஸை. நம்ம தமிழ்நாடோடைய இதை கல்ச்சரை காட்டணுங்கிறதுக்காக பரதநாட்டியமாக வந்து போட்டிருக்காங்க 2 கேர்ள்ஸாக. அதை வந்து ஃப்ளார்ஸால் வந்து அதோடைய இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, இங்கே வந்து நிறைய செடிகள் இருக்குது. இந்த செடியெல்லாம் நமக்கு வந்து விற்கிறாங்க. அவங்களே வந்துட்டு அந்த நர்சரியில் வந்து
கொண்டு வந்து நமக்கு வந்து விற்கிறாங்க. எல்லாமே நல்ல செடியாக இருக்குது. ஆர்னமெண்டல் ஃப்ளவர்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸாக எல்லாமே வந்து இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் நாங்களும் ஒரு 2-3 செடி வாங்கிட்டு போகலான்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே so many flowers, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. சங்குப்பூ மாதிரியெல்லாம் இங்கெல்லாம் நிறையா நல்லா இருக்குது. இங்கே எவ்வளோ பிளான்ட்ஸ், எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சதும் ஒரு கூட்டி கழித்து பார்த்தாலே ஒரு 10 ஃப்ளவர்ஸு 10 ட்ரீ பிளான்ட்ஸ்க்கு மேலே 10 ஃப்ளவர்ஸ்க்கு மேலே நமக்கு வந்து பேரே தெரியாது. இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம வந்து சோட்டா பீமில் தான் பார்த்துருப்போம். கையை விட்டால் உள்ளார நம்ம எடுத்துக்கிற மாதிரியெல்லாம். ஆனால் இங்கெல்லாம் லைவ்லேயே இங்கே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் டெசர்ட் ரோஸ் அண்ட் லில்லியம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல் ஃப்ளவர்ஸ் தான். இதெல்லாம் வந்து நமக்கு சேல்க்கே கொடுக்குறாங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. இங்கே எவ்வளோ ரோஸ் செடி வந்து எவ்வளோ பராமரிக்கிறாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இவ்வளோ அடிக்கிற வெயில், இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்களேன். எவ்வளோ ஃப்ளவர்ஸ், எல்லா ஃப்ளவர்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதுவும் இங்கே எல்லாமே அந்த ட்ரிப் இரிகேஷன்ஸ் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது.